ஆனா அந்த நேரத்துல ஒரு சின்ன டைமிங் இருக்கும். பத்தினின்னா யாருக்கு பத்தினி, இப்ப யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க பார்த்ததுல வந்து அந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு ஒரு சோகமான பிஜிஎம் போட்டு அந்த மாதிரி பார்த்து ஓடி வந்துருவான். இப்ப நீங்க பத்தினி இல்ல அப்படி வாய மூடிட்டு பேசாம போ. யாரு பத்தினியா இருந்தாலும் எதுக்கு ப்ரூவ் வாழ்க்கையில ஓடி போச்சு, முக்காவாசி நாள் ஓடிடுச்சு. இப்ப நான் பத்தினியா இருக்கிறத பத்தி என்ன உங்க பிரச்சனைன்ட்டு அது ரொம்ப நக்கல் இடிச்சு எடுக்கப்பட்டது. அதுதானே யதார்த்தம். யதார்த்தத்தை அப்படிதான் பேசுவாங்க முக்காவாசி லேடிஸ் எல்லாம். ஒண்ணு கதறி துடிச்சுக்கலாம் இருக்க மாட்டாங்க. டெலிவிஷன்ல மட்டும் இருக்கு அப்படித்தான், அந்த அளவு தான். அதை தாண்டி அந்த பெண் கேரக்டரை வந்து இங்க உட்காந்து அவனை காலை பிடிச்சி கையை பிடிச்சி அழுத மாதிரி இமோஷனலா தப்பு பண்ணிட்டு வந்தான் புருஷன், ரைட்டு, ஒரு நாள் தான் அழாது, ஏன்னா மாறல, திரும்ப திரும்ப அதே பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு வேண்டாம். அது கூட அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாதனால அவங்க அப்படி இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு ஜெனரேஷன் பொண்ணு டக்கு டக்குன்னு அடிக்குது. அந்த வீட்டுல அவங்க பொண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா பேசுறாங்க, தர்ஷினின்ற கோவப்படுறா. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு வர பொண்ணுகளுக்கு புரியுது, கரண்ட் விஷயம் புரியுது. இன்னைக்கு வந்து ரொம்ப ரேர் திங். இந்த இப்ப சொன்னீங்கல்ல, அப்பா பெரிய அம்மா வச்சா அந்த மாதிரி கேரக்டர்ல இந்த இமோஷனலுக்கு லாக் ஆயிடுது. அது அப்பா இமோஷனலுக்கு லாக் ஆகுது. ஆனால் கரெக்டான விஷயத்தை தான் செய்யறா பார்கவி. எவ்வளவுதான் அப்பாவுக்காக பண்ண, அது அப்பாவே இல்ல. இனி நான் என் லைஃப் என்ன அப்படிங்கிறத இப்ப இந்த ட்ராக்ல கொண்டு வரும்.